நீங்க தெருநாய்களால பாதிக்கப்படுறவங்களா இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கான ஒரு முக்கியமான வீடியோவா இருக்கும். ஜஸ்டிஸ் பர்தியவாலா அண்ட் மகாதேவன் அடங்கிய பெஞ்ச், சுப்ரீம் கோர்ட் பெஞ்ச் வந்து இன்னைக்கு ஒரு முக்கியமான ஜட்மெண்ட் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா, தெருநாய்கள் வந்து தெருநாய்கள் மூலியமா கடிக்கக்கூடியவர்களோட எண்ணிக்கை அதிகமாகுது. அதன் மூலியமா ரேபிஸ் பரவி மரணம் வரைக்கும் போகக்கூடிய சூழ்நிலை நிலவுது அப்படிங்கிற காரணத்தினால இதுக்கு எகெயின்ஸ்டா வந்து பெட்டிஷன் வந்து ஃபைல் பண்ணியிருந்தாங்க சுப்ரீம் கோர்ட்ல. இந்த பெட்டிஷன் மேல சுப்ரீம் கோர்ட் சில கடுமையான உத்தரவுகளை பிறப்பிச்சிருக்கிறாங்க. அது என்ன மாதிரி உத்தரவு அப்படின்னா, நீங்க தெருநாய்கள் இன்னமும் வந்து தெருவுல வந்து சுத்துறத வந்து எந்த சூழ்நிலையிலையும் அனுமதிக்க கூடாது. அப்படி இருக்கக்கூடிய தெருநாய்களை வந்து ஏற்கனவே என்ன பண்றாங்கன்னா, தெருநாய்களை வந்து கார்பரேஷன்ல இருந்து பிடிச்சிட்டு போய் கருத்தடை பண்ணி திருப்பி கொண்டு வந்து அதே ஏரியால விட்டுட்டு போயிடுறாங்க. இதனால எந்த விதமான பிரச்சனைகளுக்கும் இது நிரந்தரமான ஒரு தீர்வா இருக்கிறது இல்ல. அதனால இப்ப என்ன பண்ணிருக்காங்க, தெருநாய்களை பிடிச்சிட்டு போய் ஷெல்டர் ஒன்று வித்தின் 2 வீக்ஸ்க்குள்ளார ஒரு ஷெல்டர் ஒன்று ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த ஷெல்டர்ல வந்து அடைச்சு வைக்கணும். அதுக்கான அந்த ரேபிஸ் வராம தடுப்பூசிலாம் அந்த நாய்க்கு வந்து போடணும். அது சிசிடிவி மூலமா சர்வேலன்ஸ் கண்காணிக்கணும். இந்த மாதிரி சில உத்தரவுகள் போட்டிருக்காங்க. அதே மாதிரி வித்தின் 1 வீக் உள்ளார யாராவது பாதிக்கப்பட்டிருக்காங்க தெருநாய்கள்னா அவங்க கான்டாக்ட் பண்றது ஹெல்ப்லைன் நம்பர் வந்து வித்தின் 1 வீக் உள்ளார கொடுக்க சொல்லி ஒரு ஆர்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு புகார் ஒன்று கொடுக்குறாங்க புகார்தாரர் அப்படின்னா வித்தின் 4 ஹவர்ஸ்க்குள்ளார அந்த புகார் மேல நடவடிக்கை எடுத்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில முக்கியமான ஜட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த சோசியல் வெல்ஃபேர் ஆக்டிவிஸ்ட்ங்கிற பேர்ல வந்து சில பேர் கடுமையான முறையில வந்து இந்த மாதிரி நாய்களை பிடிக்க வந்தா அப்ஜெக்ஷன் பண்றது, அவங்களுக்கு எதிராக போராட்டம் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க பண்றாங்கன்னா அவங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும்னு சுப்ரீம் கோர்ட் திட்டவட்டமா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நியூஸ் வந்து இதனால பாதிக்கப்படுறவங்க இது தமிழ்நாடு மட்டும் இல்லாம இந்தியா ஃபுல்லாவுமே இந்த இஷ்யூ ரொம்ப வேகமா இருக்கு. டெல்லியில சில பசங்க வந்து இறந்தே போயிருக்காங்க இந்த மாதிரி விஷயத்தினால. இதனால சுப்ரீம் கோர்ட் சீரியஸா இந்த விஷயத்துல வந்து அணுகி இப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட் எந்த மாதிரியே வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தீர்ப்பு அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.